Hello everyone, welcome to Cook with Subi. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரைஸ் ஆர் புலாவ் ரெசிபி வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே வெடித்து வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் அரை கப் அளவுக்கு வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே தக்காளி சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி குழைவானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பச்சை மிளகா, 1/4 கப் அளவுக்கு புதினா இலை, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை நான் கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்து திரும்பவும் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் கேரட், அரை கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரை கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை கண்டினியூஸாக வந்துட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1.5 கப்பும் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணியும் பாலும் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டுங்க. ஏன்னா ஊற வச்ச அரிசி நீங்கள் வேகமாக கிண்டும் போது உடஞ்சிடும். ஸோ பொறுமையாக கிண்டுங்க. இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போது கம்மியாக தான் போட்டோம். கடைசியாக கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தூவினதுக்கப்புறமா கரண்டி போட்டு கலக்காதீங்க. அப்படியே மேலே லைட்டாக தூவி விடுங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மூடி போட்டு இதை வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலி 12 நிமிஷம் போதும். எனக்கு வந்து 12 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. அது வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ரெஸ்டிங் டைம் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. கிண்டும் போது ஜென்டிலாக பொறுமையாக கிண்டுங்க, இல்லைனாக்கா சாதம் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறமா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்துட்டு நல்ல ஸ்பைசியான கிரேவி கூட சர்வ் பண்ணலாம், இல்லைனாக்கா சிம்பிளாக ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டின்னர் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.